அனைவருக்கும் வணக்கம். சான் பிரான்சிஸ்கோ மலைகுடா பகுதி தமிழ் மன்ற மக்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் அரிஸ்டாட்டில் சுப்பிரமணியம், துணைத் தலைவர் நிர்வாகம். வணக்கம்ங்க. நான் சரிதா அண்ணாதுரை, கலை மற்றும் பண்பாட்டு துணைத் தலைவர். என்னங்க அரிஸ்டாட்டில் விசேஷம்? நம்ம கூட ஹேமா சங்கர் இருக்காங்க. நம்ம ஹேமா சங்கர் பிளாட்டினம் ஸ்பான்சரா இருக்காங்க. நிறைய வருடம் தொடர்ந்து நம்ம தமிழ் மன்றத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அவங்களோட ஒரு சிறு கலந்துரையாடல் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம். சொல்லுங்க ஹேமா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. சொல்லுங்க ஹேமா, இப்போ இந்த தமிழ் மன்றத்துல புரவலரா இருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா? ஹாய் ஐ எம் ஹேமா சங்கர். நான் பே ஏரியா தமிழ் மன்றத்தில் பிளாட்டினம் ஸ்பான்சராக இருக்கேன். மோர் தென் 5 இயர்ஸ் ஸ்பான்சராக இருக்கேன். அண்டு அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எவ்ரி இயர் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்களோட அசோசியேட் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை அண்ட் மகிழ்ச்சி. ஒரு ரியல்டர்ன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தவங்களோட இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன் டிசிஷன் ஆஃப் தேர் லைஃப்ஸ்னு கூட சொல்லலாம். அதில் ரியல்டர்ன்றது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ அதில் நான் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரும்பாலும் அலுவலக நேரத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் வெளியில் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்கும் சரி, உங்களுடைய தொழில்முறைக்கும் சரி, எப்படி உங்களோட பணிகளுக்கு சமநிலையாக நேரத்தை நிர்வகிக்கிறீங்க நீங்கள்? ஓகே, இதுக்கு என்னோட ஃபேமிலி சப்போர்ட் தான். இட்ஸ் தேர் மை பேக் போன்ஸ். ஆக்சுவலாக ஐ ஹாவ் டு கிவ் இட் டு மை ஹஸ்பண்ட், மை கிட்ஸ், மை ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ் அண்ட் மை இன்லாஸ். என்னோடய ஒர்க்கே மெயினாக ஆஃப்டர் ஹவர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஹவர்ஸ் வீக்கெண்ட்ஸ் தான். நான் நிறைய வீக்கெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி டைம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் மை கிளைண்ட்ஸ். பிகாஸ் என்னோடய மோட்டிவே ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் மை கிளைண்ட்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணால் தான் ஐ ஹாவ் டு ரியலி ஹெல்ப் தம். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட். நான் என்னோடய செகண்ட் பேபி when she was like 3 weeks, literally she was 3 weeks. அந்த பேபியை கூட நான் அப்பாயின்மெண்ட்க்கு தூக்கிட்டு போயிருக்கேன் என்னோடய இன்லாஸோட. அண்ட் அந்த அப்பாயின்மெண்ட் போயிட்டு நடுவில் காரில் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன். எகெயின் அந்தளவுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் அவங்க நினச்ச மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும். சிறப்புங்க ஹேமா. உங்களோட நீங்கள் கடந்து வந்த பாதை கேட்கும் போது எனக்கே அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஹேமா, நம்ம நாடு இந்தியாவிலேருந்து இங்கே ரொம்ப காலமாக, நீண்ட காலமாக நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கீங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதிகமாக சந்தித்த சவால்கள் என்ன? ஓகே, என்னோடய ஃபஸ்ட்டு சவாலே லாங்குவேஜ் தான். ஸோ அது கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சவால்னு பார்த்திங்கன்னா, லைக் ஒரு பையரோட அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது வாஸ் டெஃபினெட்லி பெரிய சேலஞ்ச் ஃபார் மீ. மார்க்கெட் சேலஞ்ச், லைக் ஃபோர்க்ளோஷர், ஷார்ட் சேல், அந்த ஒரு பீரியட் இருந்தது. அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. அப்புறம் நிறைய அகெயின் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வில் பி அ சேலஞ்ச். பட் அதை எப்படி நம்ம ஓனாக சரி பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுல தான் அந்த சேலஞ்ச் இருக்குது. விச் எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு ஐ கெயின் லாட் ஆஃப் நாலேஜ். அண்ட் இப்போ என்னால் கரண்ட்டாக எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ண முடியுது, அவங்க நேவிகேட் பண்ண முடியுது. நல்ல விஷயமா கேட்குறதுக்கே ரொம்ப கருத்துள்ளதாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈச் பையர் இஸ் அ சேலஞ்ச் அப்படின்னீங்க. அப்படி என்ன விதத்தில் நீங்கள் பையரை சேலஞ்ச் அப்படின்றீங்க? ஆக்சுவலி இப்போது பையனா வித்தின் ஃபேமிலி, இப்போ ஒய்ஃபுக்கு பெரிய கிச்சன் வேணும்னு நினைப்பாங்க. பட் அதுவே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய லாஃப்ட், எனக்கு டிவி வேணும், இல்லை கேம்ஸ் வேணும், அந்த மாதிரி வருவாங்க. இல்லை ப்ரைஸ் பாயிண்ட் ஆகலாம். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க உட்கார வச்சு அகெயின் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்களுக்கு எது முக்கியமோ அதை எல்லோரையும் கன்சால்டேட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான இதில் கைட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. அருமை பிரமாதம். ஸோ ஆக மொத்தத்தில் இவ்வளோ காலத்தில் நீங்கள் லாங்குவேஜ் பேரியர்லேருந்து சரி, ஒரு பையர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலேருந்து சரி, ஒரு செல்லரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதையும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவ்வளோ கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த தொழிலை மிக சிறந்த ஒரு பெண்மணியாக வழங்குறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை ரியல் எஸ்டேட்க்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஓ யா, ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு 6 பேர் அதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி
they wanted to become a realtor. ஆல்ரெடி ரியல்டர் ஆயிருக்காங்க அண்ட் என்னோட கைடன்ஸும் நிறையா எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் வந்து யாரையோ வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்றது நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு உள்ள நியூ ஏஜென்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் புட் யுவர் கிளைண்ட்ஸ் அஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபேமிலி கண்டிப்பாக முக்கியம் அண்ட் கிளைண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன முக்கியமோ ஜஸ்ட் ஒர்க் ஃபார் யுவர் கிளைண்ட்ஸ். அதுதான் நான் என்னோட அட்வைஸாக இருக்கும். த ரெஸ்ட் வில் ஃபாலோ. அமேசிங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஹேமா, இன்னைக்கு நிலை இல்லாத ஒரு ஜாப் மார்க்கெட்ல ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னா எப்படி நான் வந்து நம்பிக்கையா வாங்குறது? இல்ல வேலை போயிடுச்சு, என்கிட்ட ஏற்கனவே வீடு இருக்கு, அந்த இஎம்ஐ வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்? ஓகே, வெரி குட். ஆக்சுவலி இட்ஸ் வெரி வெரி குட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா அதுதான் இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போது இதே சுச்சுவேஷன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்தது. ஒரு 2008-9 பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ஃபோர்க்ளோஷர் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வரும்போது இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, ஜஸ்ட் கம் டாக் டு மீ. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கவங்களுக்கு நான் நல்ல இதுவாக நிறைய இதில் வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கீங்க, இப்போ ஜாபே போனால் கூட இப்போ நீங்கள் ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதுவே நீங்கள் மார்கேஜில் இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட பேமெண்ட் வந்து ஒரு $5,000 அது ஈஸியாக உங்களால் 4,000 கொண்டு வர முடியும், இல்லை ஈவன் 3,000 கொண்டு வர முடியும். தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன். அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது வந்து நான் இந்த மாதிரி நிறைய இதை நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த தைரியமே வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள், வந்து பேசுங்க, உங்களோட சுச்சுவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஐ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப். நிச்சயமாக நீங்கள் வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஹேமா, வெற்றினா உங்களை பொறுத்த வரைக்கும் எதுங்க? வெற்றியாக வந்து நான் பார்க்குறது வந்து என்னோடய கிளைண்ட்ஸோட ட்ரஸ்ட் அண்ட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். இதுதான் என்னோடய வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் அது வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட, ஆக்சுவலி கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறையவே என்ன ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க வீடு வாங்கினது போக இப்போ அவங்களோட பசங்க வந்து என்கிட்ட வந்து வீடு வாங்குறாங்க. இத்தனை வருஷத்தில் தட்ஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் மீ அண்ட் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தலைமுறை தாண்டி உங்ககிட்ட அவங்க வந்து வீடு எக்ஸாக்ட்லி. நான் வந்து ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐ எம் செகண்ட் ஜென்ரேஷன் ரியல்டர்னு கூட நான் சொல்லிக்கலாம். பிரமாதம். ஏமா, உங்களோட தொழில் பயணத்தில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு எது உங்களுக்கு வந்து உந்து சக்தியாக இருந்தது? ஓகே, நான் என்னோடய ரியல் எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எப்படின்னு நினச்சேன்னா, ஓகே சும்மா போய் வீடு காமிக்க போகிறோம் அண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், இனிமேல் சும்மா ஒரு ஜாலியாக வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். பட் அது உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது வந்து நம்ம வந்து ஒரு பையர் ஆகட்டும் இல்லை செல்லர் ஆகட்டும் அவங்களோட எமோஷன்ஸோட ரொம்ப வந்து கனெக்டடாக வந்து இருக்க மாதிரி இருந்தது. அதோட சீரியஸ்னஸ் வந்து அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் வந்து தெரிஞ்சுது, ஒருத்தவங்களோட மீட் பண்ணும்போது. ஸோ மெயினாக ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். இது வந்துட்டு அவங்க ஒரு செல்லர், அவங்க வந்து வீடு செல் பண்ணிவிட்டு அண்ட் வீடு வாங்குறாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா தேவர் லைக் அவங்க கொஞ்சம் ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. அண்ட் அவங்களோட லோன் ஏஜென்ட் வந்து அவங்களுக்கு சொல்லாமலே வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த பேப்பர்ஸ் சைன் பண்ணும்போது, லோன் டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது தட் அவங்க வந்து நிறைய சார்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. அவங்க வந்து த பயர்ஸ் வர் லிட்டரலி இன் டியர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் மாதிரி இருந்தது. தே ஃபெல்ட் வெரி பேட். அண்ட் எனக்கு ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் நான் என்ன பண்ணேன், தென் ஐ கால் த லோன் ஏஜென்ட். ஐ செட், நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலைன்னா they are not going to sign the loan document. நான் வந்து I was like fighting with them. ஸோ அது வந்து என்னால் பண்ண முடிஞ்சு I was able to do that. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கிளைண்ட் வந்து என்னை வந்து அவங்க அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ தேங்க் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு நம்ம இது வந்து this is serious, this is just more than buying and selling, this is like really serious business. And நான் அதுலேருந்து நான் வந்து I don't take it anything light and I don't take it for granted. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அதனால இன்னொருத்தவங்க வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் சந்தோஷப்படுறாங்கன்னு தெரியும் போது நம்மளுக்கு அதுவே ஒரு மாபெரும் சக்தியாக வந்து கண்டிப்பாக சிறந்த ஒரு உதாரணங்க ஹேமா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஹேமானா உங்கள் மனசில் தோன்ற விஷயம் என்ன?
ஓ, அது நானே சொன்னால் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு வேணால் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஹானஸ்ட், ஜெனூன் அண்ட் பாசிட்டிவ் பர்சன். அண்ட் என்னை வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்களா வந்து என்ன நினைப்பாங்க, அதுதான். உங்கள் கிளைண்ட் அழகாக உங்களை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நானும் உங்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, அன்பான உதவி மனப்பான்மையுள்ள ஒரு மனிதராக நான் உங்களை பார்க்குறேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இத்தனை வருட அனுபவத்தை ஒரு புக்காவோ அல்லது ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுப்பீங்க? ஓ, ஓகே, ஐ ஹவ் ஒன். த டைட்டில் வில் பி ஹலோமா. ஏன்னா ஹேமா எப்போதுமே ஹலோமா. இத்தனை வருடமாக இந்த தொழிலில் நீங்கள் வெற்றிகரமாக பயணம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எந்த விதத்தில் திருப்பி கொடுக்குறீங்க? ஸோ நான் வந்து லைக் இப்போ ஸ்பான்சர் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நான் ஐ பிக் அண்ட் சூஸ் லைக் யாருக்கு ஸ்பான்சர் பண்ணணும், இல்லை எதுக்கு பண்ணணும். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணோம்னா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் ஃபார் சேக் நான் ஸ்பான்சர் பண்ணணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மன்றம் மாதிரி, ஏன்னா நிறைய நீங்கள் வந்து தமிழ் மன்றம் தமிழ் பீப்புளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் என்னோட ஒரு பார்ட் என்னால் என்ன முடியுமோ அது பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய மித்த ஆர்கனைசேஷன் வெளியில் இருக்குது. அது மாதிரி எதெல்லாம் அவங்களுக்கு உண்மையாகவே ஐ ஃபீல் தட் ஓகே நான் ஸ்பான்சர் பண்ணுறது வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையாவது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுல நான் வந்து அது மாதிரி நிறைய வெளியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய கம்பெனி இன்டரோ வந்து நாங்கள் எவ்ரி டிரான்சாக்ஷன் வி ஜஸ்ட் கீப் சர்டன் அமௌண்ட் அண்ட் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து வி பிக் அ லைக் ஆர்கனைசேஷன் and like non-profit organization and we really donate them like needed people. Okay. So அதுதான் நாங்கள் that's how I'm giving back to my community. நீங்கள் ஸ்பான்சராகவும் பண்ணுறீங்க, உங்களுடைய தொழிலையுமே ஒரு பர்சன்டேஜை வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் டொனேட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஹேமா. நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை, உங்கள் தொழில் பயணத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நாங்கள் நினைக்கிறோம் இவங்களுடைய அனுபவம், இவங்களுடைய சவால்கள் இதெல்லாமே வந்து நம்ம மக்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேக்அவே இருக்குன்னு நான் நம்புகிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் மன்றத்துக்கு ஸ்பான்சராக நீங்கள் பிளாட்டினம் ஸ்பான்சராக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. Okay, wait. Start over at 0. Yeah. Okay.